ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிளகு முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு வாணலில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வதக்குங்க. இதெல்லாம் வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு எல்லாமே போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் மசாலா ஐட்டம், மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், கோரியண்டர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா அரைச்சிடுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. இதை தனியாக அரைச்சி தனியாக வச்சுருங்க. இதுக்கப்புறம் அடுப்பில் தோசைக்கல் வச்சு முட்டையை தனித்தனியாக உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே பொட்டலை மாதிரி கொஞ்சமாக முக்கால் பாகம் வந்தால் போதும். முட்டை ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க தனியாக. இன்றைக்கி நான் ஒரு 6 முட்டை எடுத்துருக்கேன். இது தனித்தனியாக போட்டு எடுத்துக்கிறேன். அதேமாரி நீங்களும் அதேமாரி தனித்தனியாக போட்டு எடுத்துக்கோங்க. இதேமாரி எல்லா முட்டையும் போட்டு எடுத்துக்கோங்க. தனியாக வச்சுருங்க. இதுக்கப்புறம் வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 தனி மிளகாய் போட்டு நல்லா வறுத்துருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. இது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுருங்க. போட்டு இது நல்லா கொதிச்சு வரணும். இது நல்லா கொதித்து இதில் இருக்க ராஸ்மெல்லாம் போகணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சது தான். கொஞ்சம் கொதிச்சாலே போதும். இது நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்சமாக அதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுங்க. நம்ம போட்டு வச்சுருக்க முட்டையை தனித்தனியாக எடுத்து போட்டுருங்க. குழம்பு இந்த முட்டையில் நல்லா ஊறணும். அது வரைக்கும் வெந்தால் போதும். ஏன்னா எல்லாமே வெந்துருச்சு. குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு லாஸ்ட்டில் மிளகும் அந்த குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டு கொஞ்சம் லைட்டாக இதுவான பிறகு இறக்கி வச்சுருங்க. இந்த மெத்தடில் செய்யுங்க. இந்த முட்டை குழம்பு சூப்பராக கறி குழம்பு மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இந்த முட்டை குழம்பு வச்சா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கர்சர் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.